முழு மகாபாரதத்தின் ஆதிபார்வம் பகுதியில் ஆஸ்திக பகுதி 2 கருடன் வரலாறு. நெருப்பு குவியல் போன்ற ஒளியுடன் அவன் பயங்கரமாக பிரகாசித்தான். பிறந்தவுடனேயே வேகமாக வளர்ந்து உருவத்தை பெருக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தான். மூர்க்கமாகவும் மிகுந்த உணர்ச்சியுடனும் கர்ஜனை செய்த அவன் 2வது கடல் நெருப்பைப் போல் அச்சந்தரும் வகையில் தோன்றினான். கருடனை கண்ட அனைத்து தேவர்களும் அச்சமுற்று அக்னியிடம் பாதுகாப்பை வேண்டினர். அசுரர்களே, நீங்கள் கருடனை பற்றிய உண்மையை அறியவில்லை. அவன் வலிமையுடன் தேவர்களின் நன்மைக்கு பணியாற்றுபவன். அவன் பேரொளியாகத் தெரிகிறான். அதனால் நீங்கள் குழப்பமடைந்திருப்பீர்கள். அவன் கசியபர் மற்றும் வினதையின் மகனாக, நாகங்களின் எதிரி, தேவர்களின் உதவியாளராக பிறந்தவனாக இருக்கிறான். அவனை பற்றி பயப்படாதீர்கள், என்னுடன் வாருங்கள் என கூறினான். தேவர்கள் கருடனை தூரத்தில் இருந்தே பார்த்து துதித்தனர். பறவைகளில் சிறந்தவனே, பறவைகள் அனைத்துக்கும் தலைவன் நீயே. கருணையுள்ள உயர் ஆன்ம முனிவர் கசியபரின் புதல்வன் நீயே. அண்டத்தின் மீது கோபங்கொள்ளாமல் கருணை கொள்வாயாக. கோபத்தை தணித்து எங்களை காப்பாற்றுவாயாக. இடியின் முழக்கம் போன்ற உனது குரலால் ஓ பறவையானவனே கருடா, அண்டத்தின் 10 புள்ளிகளையும் விண்ணையும் தேவலோகத்தையும் பூமியையும் எங்கள் இதயங்களையும் தொடர்ந்து நடுங்க வைக்கிறாய். அக்னியைப் போன்ற உனது இந்த உடலை சுருக்குவாயாக. தேவர்களாலும் முனிவர்களாலும் போற்றப்பட்ட அழகான இறகுகளை கொண்ட அந்த பறவையானவன் கருடன் தனது சக்தியையும் காந்தியையும் குறைத்து கொண்டான். அகோர பசியுடன் இருந்த கருடன் விருப்பப்பட்ட இடத்திற்கு தங்குதடையின்றி செல்லக்கூடியவனும் எவ்வளவு சக்தியையும் விருப்பப்பட்ட அளவுக்கு பெருக்கிக் கொள்ளக்கூடியவனுமான கருடன் தனது தந்தையின் கசியபரின் இல்லத்தை தொடர்ந்து பெருங்கடலுக்கு அக்கறையில் இருக்கும் தனது அன்னையின் வினதையின் பக்கத்தில் உள்ள கடற்கரையில் வந்து சேர்ந்தான். அதே நேரத்தில் கதிரவனோ உலகங்களை தனது கொடுங்கதிர்களால் சுட்டெரிக்க தீர்மானிக்கும் நேரத்தில் பெரும் காந்திமிக்க அருணனை கிழக்கு பகுதியில் அமர்த்தியிருந்தான். சாவுதியே, போற்றத்தக்க கதிரவன் ஏன் உலகங்களை எரிக்க தீர்மானித்தான்? அப்படி அவன் கோபத்தை தூண்டிவிடும்படியாக தேவர்கள் அவனுக்கு என்ன தவறு செய்தார்கள்? விரிவாக கூறும். அமுதத்துக்காக பார்க்கடலை கடையும் போது ராகு தேவர்களின் பக்கம் நின்று அமுதத்தை பருகியது. சூரியனும் சந்திரனும் அவனை காட்டிவிட்டனர். அதனால் ராகு அந்த சூழ்நிலையிலிருந்து சூரிய சந்திரன் மீது பகை கொண்டு அவர்களை விழுங்கத் தொடங்கினான். சூரியன், இந்த ராகுவின் பகையானது தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற என் ஆவலிலிருந்தே தொடங்கியது. அதன் பலனை நான் மட்டுமே அனுபவிக்கிறேன். உண்மையில் இத்தருணத்தில் எனக்கு எந்த உதவியும் கிட்டவில்லை. அனைத்து சொர்க்கவாசிகளின் முன்னிலையிலேயே நான் விழுங்கப்படப் போகிறேன். அதை அவர்களும் அமைதியாக அனுமதிக்கப் போகின்றனர். எனவே நான் உலகங்களை அழிக்கப் போகிறேன் என்று உறுதி கொண்ட கதிரவன் மேற்கு மலைகளுக்குச் சென்றான். அந்த இடத்திலிருந்தே உலகத்தை அழிக்க தனது வெப்பத்தை அனைத்து இடங்களிலும் வெளிப்படுத்தினான். தேவர்கள் முனிவர்களையும் அழைத்து கொண்டு பெருந்தகப்பன் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனோ, ராகு, சூரியன் பகை முடிவில்லாதது. ஆனால் கசியபரின் மகனான அருணனை சூரியனின் வெப்பசக்தி பாதிக்காமல் தடுக்க தேரோட்டியாக நியமித்துள்ளேன். இந்த நடவடிக்கை உலகத்தின் நன்மையையும் முனிவர்கள் மற்றும் தேவலோக வாசிகளின் நன்மையையும் உறுதி செய்யும் என்றான். அந்த விண்ணோடி தனது தாயின் வினதை இருப்பிடம் சென்று கடற்கரையில் இறங்கினான். அங்கே வினதை பந்தயத்தில் தோல்வியுற்று கத்ருவிற்கு அடிமையாக சோகத்துடன் வாழ்ந்து வந்தாள். சில நாட்களில் கத்ரு, பாம்புகளின் தாய், தனது அடிமை சகோதரி வினதையை அழைத்து கடலில் உள்ள ரமணியகம் என்னும் இடத்திற்கு தன்னை எடுத்துச் செல்லும்படி கேட்டாள். வினதை தனது மகனான கருடனுடன் சேர்ந்து கத்ருவை தூக்கிச் சென்றது. கருடன் வினதையின் மகனாகிய அந்த விண்ணோடி பாம்புகளின் குழுவையும் தூக்கிச் சென்றான். கடல் பகுதியில் அவர்கள் சூரியனின் கதிர்களால் சுடப்பட்ட போது பாம்புகள் மயக்கமடைந்தன. கத்ரு தனது மகன்களை காத்திட வேண்டும் என்று இந்திரனிடம் மழையை பிரார்த்தித்தாள். சூரியனின் வெப்பத்தால் சுடப்பட்ட பாம்புகளை காப்பாற்றுவாயாக என்று வேண்டினாள். இந்திரனும் உயிருண்டாக்க வல்ல மழை பொழிந்தான். ரமணியகம் என்னும் தீவு ரம்யமாக இருந்தது. பாம்புகள், வேறு ஏதேனும் அழகான சுத்தமான நீர் நிறைந்த தீவுக்கு எங்களை அழைத்துச் செல்வாயாக. நீ விண்ணோடியாதலால் பறக்கும்போது நிறைய அழகான இடங்களை கண்டிருப்பாயே என்று கட்டளையிட்டனர். கருடன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு தனது தாய் வினதையிடம், இந்த பாம்புகளின் உத்தரவுகளையெல்லாம் நான் ஏன் நிறைவேற்ற வேண்டும்?
என கேட்டான். வினதைதான் பந்தயத்தில் தோற்றதை கூறினாள். கருடன் பாம்புகளிடம் தங்கள் அடிமை நிலை நீங்க என்ன செய்ய வேண்டும் என கேட்க, பாம்புகளோ தங்களுக்கு பார்க்கடல் கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் அடிமை நிலை துறக்கலாம் என கூற, கருடனும் அதற்கு தயாரானான். வழியிலேயே ஏதாவது நான் சாப்பிட விரும்புகிறேன், எனக்கு வழிகாட்டுவாயாக என்றான் வினதையிடம். கடல் நடுவில் உள்ள நிஷாதர்களை தின்று அமுதத்தை கொண்டு வருவாயாக என்றாள் வினதை. வினதை தனது மகனான கருடனை தனது பேரன்பினால் நீ செரிக்க முடியாதவனை நல்ல தவசியாக அறிந்து கொள் என்றும், காற்று தேவன் உன் சிறகுகளை காக்கட்டும், சூரியனும் சந்திரனும் உன் முதுகெலும்பை காக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். இதற்கு பிறகும் அவள் கருடனை நன்மை செய்வதற்காக இங்கேயே இருப்பேன் என்று உறுதியளித்தாள். கருடனும் நிஷாதர்களை நோக்கி சென்றான். அந்த நிஷாதர்கள் விண்ணோடியின் வேகத்தில் உண்டான புழுதி புயலினால் குருடாகி திறந்திருந்த கருடனின் வாயில் போய் விழுந்தனர். கருடனும் பசியுடனேயே செல்லும்போது தனது தந்தை கசியபரை கண்டு தான் செல்லும் நோக்கம் குறித்து கூறினான். தனது கடும் பசியார உணவு கேட்டான். கசியபரும் செல்வத்தின் மீது இருந்த ஆசையின் காரணமாக ஒருவருக்கொருவர் சபித்துக் கொண்ட விபாவசூர் என்ற முனிவரும் சுப்ரதீகன் என்ற அவரது தம்பியும் முறையே யானையாகவும் ஆமையாகவும் ஆனார்கள். அவ்விருவரையும் உண்டு உனது பசியாற்றி தேவர்களுடன் போரிடும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். புனித பொருள்களும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என கருடனை ஆசீர்வதித்தார். தனது தந்தையின் கசியபரின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு யானையை ஒரு காலிலும் ஆமையை மற்றொரு காலிலும் இறுகப் பற்றினான். அதன் பிறகு அந்த பறவையானவன் கருடன் உயரமாக விண்ணுக்கு பறந்தான். அலம்ப தீர்த்தம் என்ற புனிதமான இடத்தை அடைந்து பெரிய ஆலமரக் கிளையில் அமர்ந்தான். அப்போது அது பாரம் தாழாமல் உடைய அதில் தொங்கிபடி தியானம் செய்து கொண்டிருக்கும் வலாக்கியர்கள் கீழே விழாமல் அந்த கிளையை பிடித்துக் கொண்டான். முனிவர்கள் கொல்லப்படுவார்களே என்று அஞ்சி அவர்களை காப்பாற்ற விருப்பங்கொண்டு தனது தந்தை இருப்பிடம் நோக்கி செல்ல அந்த கிளையை தனது அலகால் பற்றி சிறகுகளை அடித்து உயர்ந்தான். அந்த பெரும் முனிவர்கள் தேவர்களாலும் முடியாத இந்த செயலைக் கண்டு வியந்து அந்த வலிமை மிகுந்த பறவைக்கு பெரும் சுமையை சுமப்பவன் என பொருள் கொண்ட கருடன் என பெயர் கொடுத்தனர். கசியபரும் சூழல் புரிந்து வாலக்கியர்களிடம் ஆன்மீகத்தையே செல்வமாக கொண்டவர்களே, கருடனின் செயல்கள் அனைத்து உயிருக்கும் நன்மை பயக்கும் செயல்களே. அவன் சாதிக்க நினைக்கும் இந்த பணி கடுமையானது. நீங்கள் அவனுக்கு அனுமதி வழங்குங்கள் என வேண்ட அவர்களும் ஆசீர்வதித்து இமயமலை நோக்கி சென்றனர். கருடன் மரகிளையை வீசிவிட்டு ஆமையையும் யானையையும் உண்டு பசியாரி தேவர்களை நோக்கி சென்றான். அமிர்தத்தை எடுக்க கெட்ட சகுன அபாயா குறியீடுகளால் பிரம்மன் பிருகஸ்பதியிடம் சென்று வினாவினான். பிருகஸ்பதியோ உனது தவறும் கவனக்குறைவும் உயரான்ம வாலகில்ய முனிவர்களின் ஆன்மீக தவமுமே இதற்கெல்லாம் காரணம். பெரும் பலம் பொருந்திய விண்ணோடியும் நினைத்த உருவத்தை நினைத்த மாத்திரத்தில் அடைபவனுமான கசியபர் மற்றும் வினதையின் மகன் கருடன் அமிர்தத்தை அபகரிக்க நெருங்கி வருகிறான் என்று கூற தேவர்கள் அதை தடுக்க ஆயத்தமாகினர். கருடன் தேவர்களை கலங்கடித்தான். தேவர்களின் பாதுகாப்பை உடைத்து அமிர்தத்தை எடுத்து சென்றான். தேவலோகம் தீப்பிளாம்பாக மாறியது. கருடனின் தன்னலமற்ற செயலால் நாராயணன் பெரிதும் மகிழ்ந்து கருடனுக்கு விரும்பும் வரம் தருவதாக கூற, கருடனும் நான் உமக்கு மேலே இருக்க வேண்டும் மற்றும் அமுதம் பருகாமலேயே நோயற்றவனாக மரணமற்றவனாக இருக்க வேண்டும் என வரம் கேட்டான். கருடனும் விஷ்ணுவுக்கு வரம் தர விருப்பம் கொள்ள விஷ்ணுவோ கருடனை தனது வாகனமாக இருக்கும் வரம் கேட்டார். இருவரும் தத்தமது வழியில் சென்றனர். அமுதத்தை எடுத்துக்கொண்டு காற்றில் பறந்து செல்லும் போது இந்திரன் அவன் மீது வஜ்ராயுத சக்தியான இடியை ஏவினான். போரில் ஈடுபட்ட இந்திரனிடம் சிரித்துக்கொண்டே இனிமையான வார்த்தைகளால் யாருடைய எலும்பினால் வஜ்ராயுதமானது செய்யப்பட்டதோ அந்த முனிவரை ததீசி நான் மதிக்கிறேன். வஜ்ராயுதத்தையும் 1000 வேள்விகள் செய்தவனான உன்னையும் மதிக்கிறேன். அதனால் எனது இந்த இறகு ஒன்றை இதோ போடுகிறேன்.
அதன் இன்னொரு நுனியை உன்னால் அடைய முடியாது. உனது இடியால் தாக்கப்பட்டாலும் எனக்கு சிறு வலி கூட ஏற்படவில்லை என்று கருடன் தனது இறகு ஒன்றை போட்டான். அந்த இறகு அழகாக இருப்பதைக் கண்டு இந்த பறவையானவன் கருடன் சுபர்ணன், அழகிய இறகுகள் கொண்டவன் என்று அழைக்கப்படட்டும் என்றனர். 1000 கண் கொண்ட புரந்தரன் இந்திரன் அந்த அற்புத நிகழ்வைக் கண்டு அந்த பறவையை ஒரு பேருயிர் என்றெண்ணினான். நட்பு கொள்ள விருப்பம் தெரிவித்து, அமுதத்தால் உனக்கெந்த பயனும் இல்லை என்றால் அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்துவிடு. நீ யாரிடம் இதை கொண்டு போகிறாயோ அவர்கள் எப்போதுமே எங்களை எதிர்ப்பவர்களாவர் என்றான். கருடனும் தனது தாயின் நிலையை கூறினான். அமுதை பாம்புகளுக்கு கொடுக்க கீழே வைத்ததும் அதை நீ எடுத்துக்கொண்டு சென்றுவிடு என கருடன் கூறினான். இந்திரனோ மகிழ்ந்து விரும்பும் வர தருவதாக கூற, கருடனும் என்னதான் எல்லா உயிரினங்களையும் ஆளுமை செய்யும் பலம் எனக்கு இருந்தாலும் இந்திரா, வலிமை மிக்க பாம்புகள் எனது உணவாகட்டும் என்று கேட்டான். கருடன் பிறகு தனது தாயின் வினதையின் இருப்பிடத்திற்கு வேகமாகச் சென்றான். சௌதியே, இந்திரனுக்கும் வாலாக்கியருக்கும் ஏன் பிணக்கு உண்டானது? கருடன் எப்படி இவ்வளவு சக்தி மிக்கவனாக பிறந்தான்? விபரமாக கூறும். கசியபர் புத்திரப்பேருக்காக ஒரு வேள்வி நடத்தினார். அதில் தேவர்களும் முனிவர்களும் கந்தர்வர்களும் உதவி செய்தனர். வேள்விக்கு தேவையான பொருட்களை கொண்டு வர இந்திரனும் வாலகில்ய முனிவர்களும் நியமிக்கப்பட்டனர். இந்திரன் எளிதாகவே பெரிய எரிபொருளை கொண்டு வந்தார். ஆனால் வாலகில்ய முனிவர்கள் பலவீனமாக சிறிய பலாச இலை குச்சியை சுமந்து குழம்புகளின் பள்ளத்தில் சிரமப்பட்டு வந்தனர். அவர்களை இந்திரன் பார்த்து தனது பலத்தில் கர்வப்பட்டு அவர்களை அவமதித்தார். இதனால் கோபமுற்ற முனிவர்கள் இந்திரனை பயமுறச் செய்வதற்காக ஒரு பெரிய வேள்வி செய்து தீர்மானித்தனர். அனைத்து இடத்திற்கும் தன் விருப்பப்படி செல்லக்கூடியவனும் விரும்பிய அளவு சக்தியை அடையக்கூடியவனும் இப்போது இருக்கும் தேவர்களின் தலைவனுக்கு அச்சத்தை தரக்கூடியவனாக இன்னொரு இந்திரன் உண்டாகட்டும். எங்கள் தவங்களின் பயனாக மனம் போல் வேகம் கொண்டவனாகவும் பயங்கரமானவனாகவும் ஒருவன் தோன்றட்டும் என்று மந்திரங்களை சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட இந்திரன் பெரும் அச்சங்கொண்டு நோன்புகள் நோர்க்கும் கசியபரிடம் தஞ்சம் புகுந்தான். கசியபர் இந்திரனிடம் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வாலகில்யர்களிடம் சென்று அவர்களை அமைதிப்படுத்தி பிரம்மனின் வார்த்தைகளால் இந்த இந்திரன் 3 உலகங்களிலும் தேவர்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டுள்ளான். துறவிகளே, நீங்களும் மற்றுமொரு இந்திரனை உற்பத்தி செய்ய பாடுபடுகிறீர்கள். சிறந்தவர்களே, பிரம்மனின் வார்த்தைகளை பொய்யாக்காமல் இருக்கச் செய்வதே உங்களுக்கு தகும். உங்களுடைய இந்த முயற்சியும் பலனில்லாமல் போக வேண்டாம். பெரும்பலம் கொண்டவனாக சிறகுள்ள உயிரினங்களுக்கு இந்திரனாக ஒருவன் தோன்றட்டும். உங்கள் முன் பணிந்து நிற்கும் இந்த இந்திரன் மீது கருணை கொள்ளுங்கள் என்று சொன்னார். எங்கள் எல்லோராலும் நடத்தப்படும் இந்த வேள்வியானது ஒரு இந்திரனுக்காக நடைபெறுகிறது. உண்மையில் அவன் உமக்கு மகனாக பிறக்கவே இந்த வேள்வி நடைபெறுகிறது. இதன் பலனை கையிலேயே விடுகிறோம். இந்த விஷயத்தில் எது நன்மையாகவும் சரியாகவும் இருக்குமோ அதை செய்யும் என்றனர் வாலாக்கியர்கள். கசியப்பரும் வினதை கேட்ட வரத்திற்கு இந்த வேள்வி பயனை கொடுத்து அருணன் மற்றும் கருடன் பிறப்பிற்கு காரணமானார். அதே சமயத்தில் இந்திரனிடம் உனக்கு உதவி செய்ய 2 சகோதரர்கள் கிடைப்பார்கள். தவசிகள் யாரையும் சிறுமைப்படுத்தாதே என கூறியதும் இந்திரனும் நிம்மதியாகி இந்திரலோகம் சென்றான். தவசிகளே, இதுதான் கருடன் சக்தி மிக்க பிறப்பின் ரகசியம். தனது மற்றும் தாயின் அடிமை நிலை நீக்க அமிர்த கலசத்துடன் சென்ற கருடன் அதை கீழே வைப்பதாகவும் அதை பருக தூய்மை செய்து கொண்டு வாருங்கள். அதேபோல் தங்களின் அடிமை நிலை நீங்கியது என கூறி தாய் வினதையுடன் பறந்து சென்றான். பாம்புகள் வருவதற்குள் இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றான். பாம்புகளோ கலசம் வைக்கப்பட்டிருந்த தரையில் அமுது சிறிதேனும் சிந்தி இருக்கும் என கடித்து வாய் பிளந்தன. கருடனோ பெரும் மகிழ்வுற்று அந்த அழகான கானகத்தில் தனது தாய் வினதையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். சௌதியே, நீ இதுவரை பாம்புகள் ஏன் அவற்றின் தாய்படி கத்ருவினாலே சபிக்கப்பட்டன என்றும் வினதை ஏன் தனது மகன் அருணனால் சபிக்கப்பட்டாள் என்றும் கத்ரு மற்றும் வினதைக்கு அவர்களது கணவர் பெண் கசியபர் கொடுத்த வரங்களை பற்றியும் வினதையின் மகன்களின் அருணன் கருடன் பிறப்பு பற்றி சொல்லிவிட்டாய். ஆனால் நீ இன்னும் பாம்புகளின் பெயர்களை கூறவில்லையே. அவற்றில் முக்கியமான பாம்புகளின் பெயர்களை கேட்க ஆவலுடன் இருக்கிறோம். தவசிகளே,
அவை மிகவும் நீண்ட பட்டியலாக இருக்கும் அனைத்து பாம்புகளின் பெயர்களையும் என்னால் குறிப்பிட இயலாது. முக்கியமானவர்களின் பெயர்களை மட்டும் நான் விவரிக்கிறேன். சேஷன் முதலில் பிறந்தான். அதன் பிறகு வாசுகி, ஐராவதன், தக்ஷகன், கார்கோடகன், தனஞ்சயன், காலகேயன், காளியன், மணிநாகன் என்ற பாம்பு, பூரணன், ஆபூரணன், பிஞ்சரகன், ஏலாபத்ரன், வாமனன், நீலன், அனீலன், கல்மாஷன், சபலன், ஆரியகன், உக்கிரகன், சதிகன், கலசபோதகன், சலபோதகன், சூரமுகன், சுமனோமுகன், ததிமுகன், விமலபிண்டகன், ஆப்தன், கரோடகன், கோடரகன், சங்கன், வாலிசிகன், நிஷ்டானகன், ஹேமகுஹன், நகுஷன், பிங்களன், பாஹ்யகர்ணன், ஹஸ்திபதன், முத்கரபிண்டகன், கம்பலன், அசுவதரன், காளியகன், விருத்தன், சம்வர்த்தகன், பத்மன், மகாபத்மன், சங்கமுகன், கூஷ்மாண்டகன், க்ஷேமகன், பிண்டாரகன், கரவீரன், புஷ்பதம்ஷ்டிரகன், பில்வகன், பில்வபாண்டுரன், மூஷிகாதன், சங்கசிரசன், பூர்ணபத்ரன், ஹரித்ரகன், அபராஜிதன், ஜோதிகன், ஸ்ரீவகன், கௌரவ்யன், திருதராஷ்டிரன், சங்கபிண்டன், விரஜசன், சுபாகு, சாலிபிண்டன், பிரபாகரன், ஹஸ்திபிண்டன், பிடரகன், சுமுகன், கௌனபாசனன், குடரன், குஞ்சரன், குமுதன், குமதாக்ஷன், தித்ரி, ஹலிகன், கர்த்தமன், பகுமூலகன், கர்க்கரன், அகர்கரன், குண்டோதரன் மற்றும் மகோதரன் ஆகியோர் பிறந்தனர். இவையே முக்கியமானவை. உலகில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை கோடிக்கணக்கானவை. அவற்றை எண்ண முடியாது. உக்ரசிவனான சௌத்தியே, பெரும் சக்தியுடனும் எளிதில் வெல்லப்பட முடியாதவர்களுமாக வரம் அருளப்பட்ட பல பாம்புகளின் பெயர்களை குறிப்பிட்டாய். கத்ரு தந்த அந்த சாபத்தை கேட்ட பிறகு அதற்கு தீர்வாக என்ன செய்தார்கள்? ஆதிசேஷன் தனியே சென்றான். வாசுகியுடன் அனைத்து பாம்புகளும் தங்களது உயிர் பிழைப்புக்கான வழி தேடி ஆலோசனையில் ஈடுபட்டன.